வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான சாக்லேட் கேக் தான். பேசிக் சாக்லேட் கேக் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக பண்ணியிருக்கோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ நான் உங்களுக்கு அழகாக ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் கேக்கோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது கேக் அப்படியே அமுங்கின மாதிரியே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய நிலைமைக்கு வரணும். அந்த மாதிரி வரும்போது கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு அது பீஸ் போட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். முழு ஹோல் பீஸும் காமிச்சிருக்கேன். உள்ளே எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்றது தெரியும். இங்கே கரெக்டான கேக் மோல்டில் ஊற்றி பண்ணும்போது அதோடய ஷேப் இன்னும் பர்ஃபெக்டாக வரும். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பாத்திரம் யூஸ் பண்ணியே பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இதோட கேக் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸிங்க்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வீட்டில் பவுல் இருக்கோ கொஞ்சம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, நார்மல் முட்டையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முட்டை 3 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை நான் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா விஸ்க்கு வச்சு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அடிச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பொதுன்னு வரும். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் ஒன்றில் வச்சு ஓட்டும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா அந்த முட்டை கலந்து வந்துடும். பீட்டரில் அடித்தா மட்டும்தான் சாஃப்டாக வரும்லாம் கிடையாது. நீங்கள் மிக்சியில் அடித்தாலும் இல்லை கையிலே மிக்ஸ் பண்ணால் கூட கரெக்டாக தான் வரும். இப்போ நல்ல முட்டையை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அடித்தாச்சு. இந்தளவுக்கு அடித்ததுக்கப்புறமா இதில் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 3 பங்கில் 2 பங்கு சுகர் 2/3 அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதே எக்கில் நல்லா பீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு க்ரீமி ஃபோமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகருக்கு அப்புறமா நம்ம ஆயில் ஆட் பண்ணுவோம். ஆயிலும் ஆட் பண்ணும்போது தான் இன்னும் நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பவுடர் சுகர் எல்லாத்தையுமே ஒரே டைம் ஆட் பண்ணக்கூடாது. 1 by 1 ஆட் பண்ணி தான் நீங்கள் மிக்சிங் பண்ணணும். மிக்சியில் பண்ணுறதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு முட்டை அடிச்சிருங்க. அதுக்கப்புறமா பவுடர் சுகர் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா ரன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி 1 by 1 பண்ணும்போது மிக்சிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அந்த கலர் லைட்டாக அப்படியே அந்த ஃபோமி டெக்ஸ்சருக்கு கன்வெர்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதுலேயே நான் 1/3 ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். சேம் ஒரு பவுலில் 3 மெஷர் பண்ணுறதுல 1 பங்கு ஆயில் மட்டும் போதுமானது. 1/4 கிலோ 1/4 அப்படிங்கிறது டிவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 2, 3 டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பர்ஃபெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மதிப்பாக நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் 1 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையுமே சலித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு கரண்டி வச்சுட்டு அந்த எக் மிக்ஸ்சர்லேயே இந்த வர மாவு எல்லாத்தையுமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. மேக்ஸிமம் கட்டி விழுகாது. பட் இருந்தாலும் எச்சரிக்கைக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். கட்டி இல்லாத அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலை ஒரே டைம்லேயே ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு இப்படி எடுத்து கரண்டியில் விட்டால் கீழே ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அதனால் எவ்வளோ பால் தேவைப்படுதோ 2 டேபிள் ஸ்பூனுங்கிறது சம்டைம்ஸ் 1 1 இல்லை அப்படின்னா 3 கூட தேவைப்படும். நம்மளோட அளவை பொறுத்து நம்ம முன்ன பின்ன ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை.
ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சப்போஸ் சுகரோ ஆயிலோ அதிகமாக போகும்போது ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு அந்த போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அப்போ கம்மியான அளவுக்கு தான் மில்க் தேவைப்படும். இல்லை நீங்கள் கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் கெட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மில்க் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் 2வது ஸ்பூன் மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேக் வந்துட்டு ரொம்ப கெட்டியாக நீங்கள் எடுத்து டின்னில் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அது உப்பி வராது. அது இல்லாமல் ஒரு மாதிரி கேக் மாதிரி இல்லாமல் அது வந்துட்டு ஒரு களி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கேக்கை வந்துட்டு ஒரு தோசை பேட்டரை விட கொஞ்சம் திக்காக, இட்லியை விட கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஊற்றும் போது நல்லா சல்லுன்னு வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெந்து வரும்போது நல்லா அந்த கேப் எல்லாமே ஒரு மாதிரி புசு புசுன்னு வரும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 2மே ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஈனோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் ஈனோ வாங்கி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடச்சிரும். பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா ஆஸ் யூஷுவல் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து ஊற்றும் போது பார்த்துருப்பீங்க அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ நீங்கள் எந்த பேனில் பேக் பண்ண போகிறீங்களோ அதே பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வந்து பாத்திரம் ஃபுல்லாக படுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதுலேயே வர மாவு, அதாவது மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் நீங்கள் இப்படி ஷேக் பண்ணும்போது அது ஃபுல்லாக அழகாக பார்த்திங்கன்னா டஸ்ட் ஆகிடும். இந்தளவுக்கு மேலே வரைக்கும் நான் ஃபுல்லாகவே டஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மிக்ஸை அந்த பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு 2 தடவை நல்லா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது அதில் இருக்கிற கேப், அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும். இப்போ நான் குக்கரை பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மணல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மணல் இல்லாமல் வெறும் கம்பி கூட வச்சுக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட உப்பு இருக்குது அப்படின்னா உப்பு போட்டு வைக்கலாம். அந்த உப்பை தூக்கி போட வேண்டியதில்லை. அப்படியே திரும்ப ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் கேக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கேஸ் கட்டும் வெயிட்டும் போடாமல் 40 மினிட்ஸ் வச்சுருந்தேன். 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்டிக்கார் குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். வந்துச்சு அப்படின்னா உங்களோட கேக் ரெடின்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கேக்கை ஆற விட்டுட்டு சைடில் இருக்க எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே கமுத்திங்க அப்படின்னா கேக் அழகு போல் வந்துடும். பட்டர் ஷீட்டோ எதுவுமே தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ண போகிறோன்ட்டு. ஸோ நான் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணலை. வீட்டில் நிறைய பேர் வீட்டில் அதெல்லாம் இருக்காது. இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்க ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ், கொக்கோ பவுடர் தான். அது கூட இன்றைக்கி யூஸ்வலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கிற ஒரு பொருள் தான். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் பாத்திரத்துலேயும் ஒட்டலை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த தூளெல்லாம் வந்துட்டு நீங்கள் பெருசாக என்னென்னு யோசிக்க வேண்டாம். நம்ம எண்ணெயில் டஸ்ட் பண்ணுறோம்ல அந்த மைதா மாவு தான் அந்த தனியாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக, எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்மளால் முடியும் போது நம்மளே வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்மளே பண்ணி கொடுக்குறோன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் தாராளமாக பயம் இல்லாமல் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கேக் வீடியோஸ், இந்த பேக்கரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்நாக்ஸையும் நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா கேக் திரும்ப அதே நிலைமைக்கே வருது. இப்போ இதை வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக பீஸ் போட்டு குழந்தைங்க ஸ்நாக்ஸ்க்காக பாக்ஸில் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பித்ததுலேருந்து கூடவே இருக்காங்க. எப்படா பீஸ் போட்டு தருவ போகிறாங்கன்ட்டு. இது செய்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், நமக்கும் ஒரு ஹாப்பினஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.